ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் சைடு இருக்க மாங்காய் ஹல்வாவும் மாங்காய் வடகமும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ஒன்லி 2 to 3 இன்க்ரீடியன்ஸ் மட்டும் தான் தேவைப்படும். பெருசாக இதில் ஒன்றுமே இல்லை. பழுத்த மாம்பழத்துலலாம் செய்யக்கூடாது. இதை கிளிமூக்கு மாங்காய் இல்லைனா கல்லா மாங்கான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மாங்காயில் தான் செய்யணும். பழுத்து இருக்கும், ஆனால் பழுக்கவும் இருக்காது உள்ள. இது அப்படியே வெறுவாயில் சாப்பிட்டாலுமே நல்லா இருக்கும், புளிப்பாக இல்லாமல். அந்த மாதிரி மாங்காவாக இருக்கணும். நல்லா தோலை எடுத்துட்டு இந்த மாதிரி கீத்து சீவி வச்சுக்கோங்க. ஏன்னா குட்டி குட்டியாக எடுத்து கட் பண்ணிங்கன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். கீத்தா கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா சீக்கிரமாக பஞ்சு மாதிரி சூப்பராக வெந்துடும். உங்களுக்கு சட்டியில் போட்டு வேக வைக்க டைம் இல்லை அப்படின்னா, பொறுமை இல்லை அப்படின்னா, குக்கரில் போட்டு 2 விசில் விட்டோம்னா பஞ்சாக வெந்துடும் உங்களுக்கு மாங்காய். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சொல்லுங்கள், சின்ன பிள்ளையா இருக்கும் போது மாங்காய் சீசன் வந்தால் நீங்கள் என்ன செஞ்சு சாப்பிடுவீங்க, இல்லை தெருவில் போய் என்ன வாங்கி சாப்பிடுவீங்கன்றதை என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு போட்டு வேக வைங்க. கரெக்டாக ஒரு 3 to 4 விசில் போட்டு எடுத்திங்கன்னா மாங்காய் சூப்பராக வெந்துடும் உங்களுக்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு வெள்ளத்தை நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வெள்ளத்துலேயும் பண்ணலாம், இல்லைனா ஹாஃப் வெல்லமும் ஹாஃப் சுகரும் போட்டு பண்ணலாம். ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறம் ஆற விட்டுட்டு தண்ணி இல்லாமல் மாங்காவை மட்டும் எடுத்து போட்டு மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நாள் ஆசை, பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது, வாங்கியாச்சு ஹேண்ட் பிளெண்டர். அப்படியே வாங்க, உங்கள் கூட சேர்ந்து இந்த வீடியோவில் அப்படியே நான் ஓப்பன் பண்ணுறேன். 2-3 கம்பெனிஸில் பார்த்தேன். எனக்கு ரொம்ப ஃபைனலாக பிடிச்சது பிளாக் அண்ட் டக்கர் தான். ஃபிலிப்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ஆனால் அதில் ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்க. இதில் ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு. இந்த கப்புக்காக நான் வாங்கிட்டேன். நான் ஸ்டாண்டை வச்சு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது என்னென்னா, ஃபிலிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கையில் பிடிக்கிற ஹேண்டில்லாம் இன்னும் ஓவர் வெயிட்டடாக இருந்துச்சு. அது ரொம்ப வெயிட்டாக இருந்தனால அது கஷ்டமாக இருக்கும் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியில் இருக்கிறத எடுத்துட்டேன். இன்னொன்று என்னென்னா, இதில் 2 years வாரண்ட்டி கொடுத்துருந்தாங்க. மெயினாக அதுக்காகவே எடுத்துட்டேன் நான். இந்த 4 டைப்பாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பிளெண்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காமிச்ச மாதிரி அழகாக அடுப்பில் வச்சு சூடாக இருக்கும் போதே நம்ம அரைச்சிக்கலாம். இன்னும் மற்றதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்க்கல. இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது காமிச்சேன்னா கண்டிப்பாக அதை நோட் பண்ணிக்காங்க. இதில் இருந்து தான் நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு. 400 வாட்ஸு, பட் பயங்கர ஸ்பீடு, அன்பிலீவபிளாக இருந்தது. வித்தின் அ மினிட்ல ஃபுல்லாக அப்படியே அரைச்சிருச்சு உங்களுக்கு. ஆக்சுவலாக இது மெயினாக நான் வாங்கினது காரணமே சூப்பு பண்ணும் போது ஒவ்வொரு டைம் ஆற வச்சு எடுத்து ஊற்றி அரைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்காக தான் மெயினாக ஹேண்ட் பிளெண்டர் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலாக வாங்கியாச்சு. ஆன்லைன்லலாம் பார்த்தேன், இதே மாதிரி தான் இருந்தது. நம்ம லுல்லுவில் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு வாரண்டியோட பில்லோடு கொடுப்பாங்க. நம்ம அமேசானில் பார்த்தா அதுக்கு எக்ஸ்ட்ரா வாரண்ட்டி வேறு போட சொல்கிறாங்க. ஸோ பெட்டர் நமக்கு லுல்லு தான் சொல்லிட்டு ஃபைனலாக லுல்லுவில் வாங்கிட்டேன் நான். இப்போ இந்த இதுக்கு தேவையான அளவுக்கு ஃபுல்லாக வெள்ளத்தையும் சுகரையும் எடுத்து போட்டுக்கோங்க. இல்லை ஃபுல் வெள்ளமும் போட்டுக்கலாம், இல்லை ஃபுல் சுகரும் போட்டுக்கலாம். அது உங்களோட இஷ்டம் தான். அதே மாதிரி ரொம்ப கொஞ்சமாக கலர் பவுடர் ஆட் பண்ணுறேன். அதுவும் ஆப்ஷனல் தான். கம்ப்ளீட்டாக அது வேணான்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ஸு, வேறு எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ செஞ்சு முடித்ததை 2ஆக நான் பிரிக்கிறேன். நான் எதுக்காக பிரிக்கிறேன்றது இப்போ அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஒன்று மாங்காய் ஹல்வா, ஒன்று மாங்காய் வடகத்துக்கு பிரிக்கிறோம் நம்ம. ஏன் பிரிக்கணும்னா, அதில் மாங்காய் வடகத்துக்கு செய்யும்போது லைட்டாக மிளகா பொடி போடணும். அதுக்காக தனியாக வடை செட்டில் பிரித்து எடுத்துக்கிறேன். இப்போ லைட்டாக அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன். ரொம்ப சேர்க்க வேணாம். லைட்டாக உரப்பாக இருக்கணும், இனிப்பாக இருக்கணும், அதுக்காக தான் அதை சேர்த்துருக்குது. இது கொதிச்சு வத்துற அளவுக்கு உங்களுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக லைட்டாக கார்ன்ஃப்ளவரை கலக்கி அதில் ஊற்றி விட்ருங்க. டக்குன்னு ரெடி ஆயிரும். இந்த பதத்துக்கு வரணும் மாங்காய் அல்வாவும் மாங்காய் வடகத்துக்கு போடுறதுக்கும். லைட்டாக மாங்காய் அல்வாவுக்கு மட்டும் 1 ஸ்பூன் நெய் போட்டு லைட்டாக ஒரு ஏலக்காய் பிச்சு போட்டுக்கோங்க. உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல அப்படின்னா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. நான் இன்றைக்கி சேர்க்கலை. பிகாஸ் ஏன்னா ரோட் சைடில் நான் சின்ன பிள்ளையில் சாப்பிடும் போது அதில் ஏலக்காய் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்படி தான் இருக்கும். நான் அதை அப்படி தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் நான் அப்படியே அவாய்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் மாங்காய் அல்வாவை நீங்கள் அப்படியே சூடாகவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் ஏப்ரல் லீவ்லலாம் வெளியே விடவே மாட்டாங்க, வெயிலாக இருக்கும்னு சொல்லிட்டு. கிடைக்கிற ₹1 ₹2 வீட்டிலேருந்து ஆட்டையை போட்டு நேராக ரோட்டுக்கு தான் ஓடுவோம். இந்த மாங்காய் அல்வாவை பெரிய குவான்டிட்டியில் பண்ணி கலர் பாட்டிலில் வேறு வேறு கலர் போட்டு வச்சுருப்பாங்க. மஞ்சள், ரோஸு, பச்சைன்னு சொல்லிட்டு. நான் நினச்சிப்பேன் அப்போலாம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதில் கொஞ்சம் இதில் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு எல்லாமே ஒன்று தான், கலர் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ரோட்டில் நின்று வாங்கி சாப்பிட்டாவே செம்மத்தையும் அடி விழுகும். நம்ம என்ன தான் வீட்டில் செஞ்சு பக்குவமாக சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட்டுக்கு ஈடாகாது. ஃபஸ்ட்டு 19 கிட்ஸை ஆண்டர்பிரனர் ஆக்கின பிஸ்னஸ் இதுதான், மாங்காய் அல்வா பிஸ்னஸ். ஆனுவல் லீவ் வந்துட்டால் போதும், இந்த மாங்காய் அல்வா பிஸ்னஸ்ஸு, சிப்ஸு பிஸ்னஸ்ஸு, அதுக்கப்புறம் பெரிய போர்டு எடுத்து ஸ்க்ராட்ச் பண்ணி சின்ன சின்ன ப்ரைஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் பண்ணது எல்லாமே அந்த டைம் தான். இப்போ யாரும் அப்படி பண்ணுறதில்ல. உப்பு போட்ட மாங்காய் வத்தை, அப்புறம் இந்த மாதிரி மாங்காய் வடகம்லாம் போட்டு வச்சாங்கன்னா மாதக்கணக்காக அப்படியே இருக்கும். விற்கிறவங்க வீட்டில் போய் நாங்கள் ₹1 ₹2 கிடைக்கிறப்பெல்லாம் இதை தான் வாங்கி சாப்பிடுவோம். அதை வாங்கி உடனே சாப்பிடவும் மாட்டோம். கையில் சுற்றிக்கிட்டு சப்பிக்கிட்டே அலைவோம் நாங்கள் ரோடு ஃபுல்லாகவும். இப்போல்லாம் இதெல்லாம் ஊரில் விற்கிறாங்களானே தெரியல. ஊர் சைடு போனால் தான் தெரியும். இதெல்லாம் என் பிள்ளைங்களுக்கு செஞ்சு காமிச்சு நாங்கள் இப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தோன்றக்காக தான் செஞ்சே நான் காமிச்சேன். மெயினாக என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மாங்காய் வடகம். துபாயில் அடிக்கிற வெயிலுக்கு 1 மணி நேரத்துலேயே காஞ்சிரும். ஆனால் என்ன பயங்கர தூசி காற்று, அதனால் ஃபேன்லேயே வச்சு காய வச்சு எடுத்தேன். வெயிலில் காய வச்சு எடுத்தால் இன்னும் சூப்பராக அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். அவ்வளவுதாங்க. என்னோட மெமரிஸும் சேர்த்து இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். கட்டாயம் வீட்டில் 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி உங்களுக்கு எதாவது மெமரிஸ் இருந்துச்சா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க அத்தனை பேத்துக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது நல்ல வீடியோஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். என்னை சப்போர்ட் பண்ணி பார்க்குற அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.